இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணி ராஜஸ்தான் ராயல் அணிக்கு எதிராக கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஆட்டத்தை குவஹாத்தியில் ராஜஸ்தான் ராயல் அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்திற்கான வின்னிங் ப்ரெடிக்ஷன் தற்போது ஜோதிட சிறுவன் அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் மிக முக்கியமாக எந்த ஒரு ஆட்டத்திலையுமே இப்படிப்பட்ட ஜாதக கட்டங்கள் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொன்னது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணி துரோகத்தால் இந்த ஆட்டத்தில் வீழ்த்தப்படலாம். அதனால் இந்த விஷயத்தை நிச்சயமாக கட்டாயமாக இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கலைன்னா சிஎஸ்கே அணியால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சிறுவன் திடுக்கிடும் ஆஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. இதில் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு அவர் கேப்டனா வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் சஞ்சு சாம்சன் வந்தாலும் வரலைனாலும் ரியான் பராக் அதே போல சஞ்சு சாம்சன் இரண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான ஜாதக கட்டங்கள் இருக்கு அப்படின்னு திடுக்கிடும் இந்த தகவலை ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அதாவது இரண்டு பேருமே விருச்சக ராசியில தான் இருக்காங்க. அதனால இரண்டு பேர்ல யாரு கேப்டனாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. இதில் நம்ம ருத்ராஜ் அவர் கும்ப ராசி சனி பகவான் அதிபதியில் இருக்காரு. அதே போல விருச்சக ராசியில் ரியான் பராக் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே செவ்வாய் அதிபதியில் தற்போது இருக்காங்க. ஸோ மேட்ச் இன்னைக்கு நடக்க போகிற கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் அதே போல சூரியன் இவங்க இரண்டு பேரும் நட்பு கிரகங்களாக தான் இருக்காங்க. ஆனால் கும்பராசியில் இருக்கிற ருத்ராஜ் அவருடைய அதிபதியாக இருக்கிற சனி பகவான் அதே போல சூரிய பகவான் இவங்க இரண்டு பேருமே பகை கிரகங்களாக இருக்காங்க. அதனால நிச்சயமா இன்னைக்கு ருத்ராஜ் அவர் அணியை வழி நடத்தினார்னா நிச்சயமா சிஎஸ்கே ஜெயிக்கிறது கடினமான விஷயமாக முடியாம தோத்து போகக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். ஆனாலுமே கடந்த சில ஞாயிற்றுக்கிழமைகளில் நடந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் சிஎஸ்கே அணி போட்டிருக்க அந்த மஞ்சள் நிறம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரிய பகவானுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நிறமாக கருதப்படுது. ஆனால் ராஜஸ்தான் அணி அவங்க அணிஞ்சுக்கிட்டு விளையாடுற நிறம் பிங்க் மற்றும் கரு நீல நிறம். கரு நீல நிறம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் உகந்த நிறமாக கருதப்படுறதே கிடையாது. முழுக்க முழுக்க நெகட்டிவான நிறம் தான் கரு நீல நிறம். அதே போல ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண் 31. மேட்ச் நடக்க போற கிழமை இன்னைக்கு 30. ஸோ அடுத்தடுத்த சீக்வன்ஸ்ல ஜெர்சி எண்ணும் தேதியும் ஒத்து போறதால எண்கள் அடிப்படையிலும் ருத்ராஜ் அவருக்கு அனுகூலமாக கூடி வந்திருக்கு. ஆனா சஞ்சு சாம்சன் ஜெர்சி எண் 11, ரியான் பராக் ஜெர்சி எண் 5 இவங்க இரண்டு பேரும் அதிர்ஷ்ட எண்கள் லிஸ்டில் கூட இவங்களுடைய ஜெர்சி எண் வரல. அதனால ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் ஒன்றில் மட்டும்தான் ருத்ராஜ் அவருக்கு கூடி வரல, பகையாக இருக்கு. மற்ற நிறங்கள் எண்கள் அடிப்படையில் ருத்ராஜ் அவருக்கு அமோகமாக இருக்கு. அதே போல ஒரு சில பகை விஷயங்கள் இந்த ஆட்டத்தில் ருத்ராஜ் அவருக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கட்டங்கள் சொல்லுதுன்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அதாவது சிஎஸ்கேவில் இருந்து ராஜஸ்தான் அணிக்கு போயிருக்க தீக்ஷனா அதே போல டுஷன் தேஷ்பாண்டே இரண்டு பேருமே ராஜஸ்தான் அணியில் இருக்காங்க. அவங்க இரண்டு பேருடைய பாதிப்பு கண்டிப்பாக ருத்ராஜ் அவருக்கு இருக்கலாம் அப்படின்னு, அதாவது துரோகம் விளைவிக்கப்படலாம் ருத்ராஜுக்கு அப்படின்னு ஜாதக கட்டங்கள்ல இருக்கிறதா ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. இதனால திட்டங்கள் வகுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இந்த மேட்ச்ல ருத்ராஜ் அதே போல தோனி அவர்கள் இல்லைன்னா நிச்சயமா இந்த ஆட்டத்தையும் இழக்க வேண்டிய நிலைமை சிஎஸ்கே அணிக்கு ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் இலகிய மனம் படைத்தவர்கள் இந்த மேட்சை பார்க்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு.